ஆயிர எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக சட்டமன்றத்தில் ஒவ்வொரு துறை வாரியான மானிய கோரிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இன்று மிக முக்கிய துறையான முதலமைச்சரின் கீழ் வரக்கூடிய துறையான காவல்துறையுடைய மானிய கோரிக்கை சட்டமன்றத்தில் வந்திருக்கிறது. பல்வேறு சட்டம் ஒழுங்கு சார்ந்த கேள்விகள் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டிருக்கின்றன. பல்வேறு முக்கிய வழக்குகள் சார்ந்த கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. முன்னாள் காவலர்கள் அங்கே சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே போராட்டங்கள் நடத்தியதை நாம் பார்க்க முடிந்தது. காவலர்களுடைய முக்கியமான பல கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்ற மறுக்கிறது. காவலர்களுக்கான பணிச்சுமை கூடுதலாக இருக்கிறது. காவலர்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் நிறைவேற்றுவதில் அதில் ஒரு மெத்தன போக்கு இருக்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு காவலர்களுக்கான இன்னும் பல சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்று கூறி அந்த போராட்டமும் முன்னாள் காவலர்களால் அங்கே நடத்தப்பட்டது என்பதை பார்க்க முடிந்தது. பல்வேறு வழக்குகள்ல என்ன நிலை என்பதும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா, தமிழகத்தில் பல்வேறு குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா போன்ற கேள்விகளும் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட காவலர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதும் தற்போது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. முக்கியமாக தமிழகத்தில் ஒரு போலீஸுக்கு என்று ஒரு தனி சங்கம் தேவையா? காவலர்களுக்கு என்று ஆசிரியர்களுக்கு சங்கம் இருக்கிறது, அனைத்து மருத்துவர்களுக்கு சங்கம் இருக்கிறது, வழக்கறிஞர்களுக்கு சங்கம் இருக்கிறது, காவல்துறையினர்களுக்கு சங்கம் இருந்தால் என்ன தவறு என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. இது ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையாகிவிடும் என்பதால் அரசாங்கம் மறுக்கிறதா? பல்வேறு கேள்விகள் இதில் இருக்கின்றன. அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைவா அதிகமா? காவல்துறையினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் என்ன? காவல்துறையோட செயல்பாடும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறதா? பல்வேறு கேள்விகள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி திரு சித்தண்ணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு முருகேஷ் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக அம்மா அணியைச் சேர்ந்த திரு புகழேந்தி அவர்களும் நம்மிடையே இணைய இருக்கிறார். திரு சித்தண்ணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, காவல்துறையினருக்கு பல்வேறு சலுகைகள் வேணும் அப்படின்ற கோரிக்கைகள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனா காவல்துறையினர் உடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறத நம்ம மறுக்க முடியுமா? இன்னைக்கே சட்டமன்றத்தில் ராமஜெயம் கொலை வழக்கில் தொடங்கி, கொடநாடு கேஸில் தொடங்கி, கோயம்புத்தூர்ல பாஜக பிரமுகர் கொல்லப்பட்டது தொடங்கி, விஷ்ணுபிரியா கேஸ் வரைக்கும் இன்னும் சால்வ் பண்ணாத விஷயங்கள், சுவாதி கொலை வழக்கு வரைக்கும் இன்னும் மர்மங்கள் இருக்கு அப்படின்ற பேச்சுக்கள்லாம் சர்ச்சைகளா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையோட செயல்பாடு ரொம்ப சிறப்பா இருக்குன்னு முதல்ல நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் காவல்துறை உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலக அளவிலும் சரி அல்லது இந்திய அளவிலும் சரி தமிழ்நாடு காவல்துறை மிக சிறப்பாக பணியை புரிந்துட்டு இருக்கு. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி அப்படின்னு இல்லை. காவல்துறைக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. சட்டத்தினுடைய மாட்சிமை தான் எங்களுக்கு முக்கியமே தவிர ஆட்சி இந்த ஆட்சி நடக்கு அவங்களுக்காக வேண்டி ஒர்க் பண்ணுறோம் இவங்களுக்காண்டி ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி யாராவது ஒரு சைடு காமிச்சிருந்தாங்கன்னா அதுக்காக வேண்டிய ஒன்டையர் காவல்துறையை நம்ம தப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. காவல்துறை என்னைக்குமே மிக சிறப்பாக மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த லைஃபே கிடையாது, பர்சனல் லைஃபே கிடையாது. ஊரெல்லாம் ஊர்ல அடிபட்டு கிடந்தாலும் உடனே எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு அட்மிட் பண்ணுவாங்க. ஊர்ல அனைத்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் தீர்க்கணும். மத்தியானம் சாப்பிடவா, காலை சாப்பிட்டோமா, நைட் தூங்கணுமா பார்க்க முடியாது. குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தெரியாத லெவலில் கூட நிறைய பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ILO ஸ்டாண்டர்டு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் பணி செய்யணும்னா பார்த்தா தமிழ்நாடு காவல்துறை காவல்துறை 1,23,561 பேர் காவல்துறையில் தமிழ்நாட்டில் ஸ்ட்ரென்த் இருக்குன்னா கூட இப்போ இருக்கிறது 1,03,758 பேர் இருக்காங்க. ஏறத்தாழ 19,503 காவலர்கள் ஷார்டேஜுங்க. ஆனா இது ஏறத்தாழ ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 4.5 கோடி ஜனத்தொகை தமிழ்நாட்டில் இருக்கும் போது உள்ள சாங்ஷன் பண்ண ஸ்ட்ரென்த் இப்ப ஏறத்தாழ 7 கோடி தமிழ்நாட்டில் காவல்துறை வந்துச்சு. ப்ரொபோர்ஷனேட்டா மக்கள் தொகைக்கு அதிகரிப்புக்கு ஏற்ப காவல்துறை எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்குன்னா இல்ல. ஆனா இப்படி குறைவான ஸ்ட்ரென்த் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நைட் ஒன்ஸ் போய்கிட்டு அப்படிலாம் வேலை பார்க்கறாங்க. இப்ப சாட்டர்டே சண்டே வேலை பார்க்கறாங்க. ஆல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வேலை பார்க்கறாங்க. இப்போ ஒரு காவல் இவ்வளவு இதா பார்க்கணும், காவல்துறை எவ்வளவு நீங்க என்கரேஜ் பண்ணணும் பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு காவலர் பணியில் சேரும் போது அவர் வாங்கக்கூடிய சம்பளம் ஆரம்ப சம்பளம் 17,000 ரூபாய் தான். அதே இது பாத்தீங்கன்னா யூகேல பாத்தீங்கன்னா 1,81,000 வாங்குறாரு. யுஎஸ்ல பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. ஆரம்ப சம்பளம் மாத சம்பளம். நம்ம பிரான்ஸ்ல 4 லட்சம் ரூபாய். நம்ம ரூபாயில மாத்தினா பெருசா தான் தெரியும். இல்ல அந்த ஊருக்கு இருந்தாலும் கூட கரஸ்பாண்டிங்கா பாக்கும்போது நம்மளோட 10 மடங்கு இல்ல 20 மடங்கு அதிகங்க. அன்னைக்கு அவங்க சொல்லலாம் பொருளாதாரம் நம்ம நல்லா இருக்கு அப்படி சொல்லலாம். ஆனாலும் கூட இங்க அந்த அளவுக்கு நம்ம கான்சல் கொடுக்கறோமா அப்படின்னா இல்ல. சரி இந்த சம்பளம் தான் கொடுக்கறோம். நம்ம இந்த சம்பளத்தை வச்சுட்டு இவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கறாருல 15 மணி நேரம் வேலை பார்க்கறமே அந்த மீதி உள்ள நாட்களுக்கு ஏதாவது பண்றாங்களா? மேல்நாடுகள் அப்படி இல்ல.
ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், வாரத்துக்கு 40 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும். 2 நாள் லீவு. அந்த 2 நாள் வேலை பார்த்து 2 நாளுக்கு சம்பளம் தரணும். 40 மணி நேரத்துக்கு மேல வேணா கணக்கு பண்ணி அதுக்கு சம்பளம் தரணும். இங்க ஃபீடிங் அலவன்ஸ் உணவுப்படி என்று 100 200 தான் கொடுக்குறாங்க. இவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் வேலை ஓய்வு எல்லா கேஸ் நல்லா பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி சில வழக்குகள் கண்டுபிடிக்க முடியாது. காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான் அது. ஆமா, இல்ல நான் சரி அது போன்ற சிக்கலான வழக்குகளை கூட விட்டுருவோம். நான் வந்து காவல்துறையினர் 14 மணி நேரம் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது, அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்க 14 மணி நேரம் தொடர்ந்து பணி செய்யக்கூடியவர்கள நம்ம பொதுமக்கள்ல வந்து போய் ஒருத்தங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அப்படின்னா எத்தனை காவல் நிலையங்கள்ல உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுது? நீங்க சொல்றது ஒரு 14 ஹவர்ஸ் வர்க் பண்ணும்போது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யறது ஏன்? இல்ல, நீங்க சொல்றது சரியானதுதான். காவல்துறையில் நான் சொன்ன 14 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யறாங்க சொன்னா வர 100% போலீசிங் பண்றாங்களா, போலீஸ் ஒர்க் பண்றாங்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அது நான் ஒத்துக்கொள்றேன். ஏறத்தாழ 60% அவங்களுடைய நேரமே நான் போலீசிங் ஒர்க், ரூட் பந்தோபஸ்து போடுறது, அல்லது ஒரு சிஎம் பந்தோபஸ்து போடுறது, அல்லது ஒரு விஐபி பந்தோபஸ்து பண்றது, திடீர் என்று கண்ட இடத்துல மறியல் அல்லது ஒரு உண்ணாவிரதம், ஒரு ஊர்வலம், இதுல பாக்குறதுக்கு நீ எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போனாலும் ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க முடியல, ஏசி பார்க்க முடியல அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால இப்ப கூட மாநகர காவல் ஆணையர் இப்ப கூட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. காலையில குறிப்பிட்ட நேரம், ஈவினிங்ல குறிப்பிட்ட நேரம் காவல்துறை ஆய்வாளர், ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் ஸ்டேஷன்ல இருந்து பொதுமக்களை ரிசீவ் பண்ணணும், அவங்க கம்ப்ளைண்ட் வாங்கன்னு சொல்லிருக்காங்க. இருந்தாலும் கூட நான் ஒரு திரும்ப பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. இல்ல, நான் சொல்றேன். நீங்க சொன்ன முக்கியமான பாயிண்ட், 2 நாள் முன்னாடி சென்னை கமிஷனர் கடிதம் எழுதுறாரு, தயவு செஞ்சு எல்லாரும் எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்க. இத ஒரு கமிஷனர் கடிதம் எழுதி சொல்ற நிலையில இருக்கு. இல்ல, உச்சநீதிமன்றத்துல வந்து லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல 2014 ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அதுல ஒரு டவுட் இருந்ததுன்னா, whether it is cognizable or otherwise அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா ஒரு preliminary inquiry இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பண்ணலாம். பண்ணிட்டு within 14 days குள்ள 7 days இருந்தது, 14 days ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஆனாலும் கூட எந்த ஒரு வழக்கு கொடுத்தாலும் சரி அது காக்னிசபிள் ஆஃபென்ஸ், போலீஸ் வந்து விசாரணைக்கு உகந்தது என்று எடுத்துக்கொள்ளி ஒரு எஃப்ஐஆர் போடலாம் என்று சொல்லக்கூடிய பிடியாணை வேண்டா வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் ஆக இருந்தாலும் சரி, வேண்டும் வழக்காக இருந்தாலும் சரி, அல்லது இது ரெண்டுலயும் வராத ஒரு சாதாரண ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தா கூட அதை அக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இந்த உண்மையை ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு தமிழ்நாடு காவல்துறையில எந்த ஒரு நபர் காவல்துறையில போய் பண்ணா கூட எஃப்ஐஆர் உடனே போடுறதுல ஒரு தயக்கம் இருக்கிறது, பொதுமக்களுக்கு மிகப்பெரிய சிரமம் இருக்கிறது. மேலதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. பொதுமக்கள் ஏன் லண்டன் ஸ்காட்லாந்து போலீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆறாங்க, வேர்ல்ட் நம்பர் 1 அப்படின்னா they are very friendly with the public and fastest means போய் ரிசீவ் பண்ணி போய் ரீச் பண்றாங்க ஒரு சீன்ல. அத வச்சு அவங்க அவ்வளவுதான் சொல்லுவாங்க. டிடக்ஷன் பார்த்தோம்னா ஸ்காட்லாந்து போலீஸ் வந்து only 10%, வேற தமிழ்நாடு போலீஸ் 90% 80%. ஆனா நம்ம பொதுமக்களை அப்ரோச் பண்ற விதம் ரொம்ப தவறு. பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட வாங்கி உடனே அக்னாலஜ் பண்றது இல்ல. அந்த நேரத்துல ஒரு சொலைசிங் வேர்ட், ஒரு 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 வித் சிம்பதி அண்ட் எம்பதி அவங்களை ட்ரீட் பண்றதுங்கிறது உண்மை. இதுக்கு மிகப்பெரிய ட்ரைனிங் வேணும். திருப்பி திருப்பி ட்ரைனிங் கொடுத்து அப்படி எஃப்ஐஆர் பதிவு செய்யலனா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். 2 சட்டத்துல மட்டும் எஸ்எஸ்சி ஆக்ட்ல அந்த இதுல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ வந்து 166A ஐபிசி மட்டும் இந்த பாலியல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மட்டும் காவல்துறை அலுவலர் கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு பதிவு செய்யவென்றால் அவர் கடமையிலிருந்து தவறுதாக கருதப்பட்டு 166A ஐபிசில அவர் தண்டனைக்குள்ளவர், அவர் வழக்கு பதிவு செய்து வந்துருச்சு, நிறைய பேருக்கு தெரியல. ரைட். சோ இதுல வந்து ட்ரைனிங் சார்ந்த விஷயங்களும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கான்ற கேள்விகளும் இருக்கு. நான் திரு முருகேஷ் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது, ஒரு சாமானியரா காவல்துறை மீதான உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எல்லா காவல் நிலையங்களும் எதிர்க்கிறத பாக்குறோம், எல்லா இதுலயும் வந்து வாசகங்கள்ல சொல்றத பாக்குறோம். நீங்க அதை வந்து உணர்றீங்களா? இல்ல மறுபக்கமா காவல்துறைக்கும் நிறைய பிரஷர் இருக்குதுப்பா, அவங்களுக்கும் நிறைய இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய பார்வை காவல்துறை பற்றி எப்படி? 8 மணி நேரம் வேலை மட்டும் தான் அவங்க நல்ல ஒரு குவாலிட்டி போலீஸ் ஒர்க் பண்ண முடியலன்னா டென்ஷன்ல இருப்பாங்க அவங்க. கேள்வி அவர் பதில் சொல்லிட்டோம். அதாவது காவல்துறை உங்கள் நண்பன்கிறத நாங்கள் போர்டில் தான் பார்க்குறோம். ஐயா கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, அது உண்மை தான். இன்றைக்கி யதார்த்தமாக நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதாவோ இருந்தாவோ, இல்லை ஒரு 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 சின்ன உதவி அவங்ககிட்ட தேடி நீங்கள் போகிறதா இருந்தாவோ, ஒரு பாஸ்போர்ட்டுக்கு என்கொயரி விஷயமாக போகிறதா இருந்தாவோ, எப்படி வந்து ஒரு சாதாரண மனிதன் நடத்தப்படுகிறான் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லி யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவங்க மேலே இருக்க ப்ரெஷராக இருக்கலாம். ஆனால் வந்து அவங்களோட பழு அதிகமாக இருக்குங்கிறது உண்மை தான். அதே சமயத்தில் இவங்களும் வந்து டெக்னாலஜி அப்கிரேட் ஆகலைங்கிறத விஷயம். இன்னும் அந்த காலத்துலேயே வந்து அந்த காலத்தில் 4 கோடி பேருக்கு வந்தப்போ கையில் எஃப்ஐஆர் எழுதிட்டு இருந்தாங்க. இன்னும் அதே முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 8 கோடி பேரை வச்சுக்கிட்டு இன்னும் அதே முறையை நான் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம தான் வேலையை அதிகரிச்சுக்கிறோம். ஸோ இதுதான் அங்கே பேசிக்காக ப்ராப்ளம்.
நம்ம ஒரு புள்ளி விவரம் வந்து சொல்லுது கிட்டத்தட்ட 90% 90% நம்மளுடைய காவல்துறையினர் வந்து 8 மணி நேரத்துக்கு மேல வேலை பாக்குறாங்க. சோ ஒரு சாதாரணமான ஒரு ஏசி ஆபீஸ்லயே 8 மணி நேரத்துக்கு மேல வேலை அப்படின்னு சொல்லும் போதே வந்து பலருக்கு வந்து சிரமம் இருக்கும்போது அவர்களுடைய லா அண்ட் ஆர்டர் சார்ந்த விஷயங்கள், ஒரு கிரைமை டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல அது இருக்கிறது இயல்புன்னு நினைக்கணுமா? அதை தாண்டி நீங்க வந்து அவர்கள் வந்து ஒரு சரியான அப்ரோச் எடுக்கணும்னு உங்களுடைய என்னதான் எனக்கு பிரஷர் இருந்தாலும் நான் எல்லாத்து மேலேயும் என் கோவத்தை நான் காமிக்க முடியாது. அதுக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கணும். இன்னைக்கு நான் போறேன்னா ஒரு ஸ்டேஷன் போறேன்னா என்னை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். ஒரு குடிமகனா எனக்கு கிடைக்கிற மரியாதை என்ன அப்படிங்கிறது தான் இப்போ கீ. எனக்கு வந்து எனக்கு 1000 பிரச்சனை இருக்குங்கிறக்கா நான் வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் வந்து மதிக்காம இருக்க முடியாது. வர்றவங்க போறவங்க கொஞ்சமா நான் மரியாதை கொடுக்கணும். அந்த இது இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒரு பார்வை. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கு. இவங்க வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து அவங்க பந்தோபஸ்து டியூட்டின்னு போறாங்க, இது இல்லாம ஆர்டர்லி வேற இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஏன்னா 75 அது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் அந்த முறை ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுவே பெரிய சர்ப்ரைஸ். ஒரு சட்டத்தை பாதுகாப்பு முறைங்கிறது கான்ஸ்டபிள்ஸ்லாம் வந்து பெரிய அதிகாரிகளுக்கு உதவியாளர் மாதிரி வேலை செய்யறாங்க. அவங்க வீட்டுல போய் அது இருக்குங்கிற சர்ப்ரைஸ். ஒரு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவங்களே அதை மீறி செய்யறாங்கும் போது அப்புறம் நம்ம சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. இதுக்கு அதிகமா வந்து ஆமா இந்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா டென்சிட்டி எடுத்துட்டீங்க, போலீஸ் டென்சிட்டி நீங்க தமிழ்நாடு போலீஸ் டென்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா 72% இருக்கு. நீங்க இதே பாண்டிச்சேரியில் எடுத்தீங்கன்னா இதோட கொஞ்சம் கூட தான் இருக்கு, 82% இருக்கு. அது சின்ன ஊரோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. இப்போ நீங்க மகாராஷ்டிரா எடுத்துங்க. மகாராஷ்டிரா ஒரு காவல்துறை ஒரு காவலருக்கு எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ரேஷியோ பார்த்தா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே நீங்க சொன்ன மகாராஷ்டிராவை விட கூட தமிழ்நாடு கொஞ்சம் பெட்டர் ஸ்டேட்ல தான். கரெக்ட், நான் அக்ரி பண்றேன். இது நீங்க இப்ப ஐயா சொன்னார் நம்ம இங்க வந்து ஆள் கம்மியா இருக்கும், போலீஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க இதை வந்து போலீஸ் பெர் கேப்டான்னு சொல்லுவாங்க. 10,000 பேருக்கு வந்து எத்தனை போலீஸ் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட சைனாவும் இந்தியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கு. சைனா கூட தமிழ்நாடு கூட தான் இருக்கு. இருந்து ஏன் அவ்வளவு நடக்குது? யுஎஸ்ஏல 13 பேர் 1000 பேருக்கு 13 பேர் இருக்காங்க. யூகே எல்லாம் பாத்தீங்கன்னா 11 பேர் இருக்காங்க. இந்தியால 3.25 போலீஸ், தமிழ்நாட்டுல 1.25 போலீஸ் தான் இருக்கிறோம் 1000 பேருக்கு. இல்ல கண்டிப்பா இல்ல, நான் சொல்றது வந்து அந்த ஒரு ஏரியால மக்கள் தொகையோட உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புறது, இதுல காவல்துறையில நீங்க பல பிரச்சனைகளை சுட்டி காட்டுறீங்க. ஆனா இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அதிக பொறுப்பு 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஆனா அதிக பொறுப்பு காவல்துறைக்குள்ளே வர வேண்டிய மாற்றங்களா அல்லது அரசு செய்ய வேண்டிய விஷயங்கள்? இல்ல, நீங்க காவல்துறை வந்து என்னைக்கு வந்து நீங்க அரசு கீழே வச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அட்டானமஸ் பாடியா மாத்துற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கும். அது வந்து நீங்க நிப்பாட்டவே முடியாது. நீங்க என்னைக்கு வந்து உங்களோட காவல்துறையில வந்து ரீஃபார்ம் பண்ணி அட்டானமஸ் பாடியா கொண்டு வந்து அது ஒரு தேர்தல் கமிஷன் மாதிரி தனியான ஒரு அமைப்பா கொண்டு வர்றீங்களோ அது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க. 1996லயே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாச்சு. ஆமா, ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்குது. நிறைய கேள்விகள் நிச்சயமாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்துடைய பொறுப்பு என்ன? காவல்துறை சீர்திருத்தங்கள் கொண்டு வருவதில் அரசாங்கங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்ற பிரதானமான கேள்வி. காவல்துறையினர் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு சங்கம் கூட இல்லை என்று சொல்லும்போது அவர்கள் எப்படி தங்கள் குறைகளை அரசாங்கத்திடம் நேரடியாக கொண்டு செல்ல முடியும் என்ற கேள்வி. அதற்கு முதலில் அரசாங்கம் அனுமதி தர வேண்டுமா? அதை தாண்டி கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய நிலவரப்படி 19,000 காலி பணியிடங்கள் காவல்துறையில் இருக்கின்றன. நம்முடைய சாங்ஷன் ஸ்ட்ரெங்தே பழையது, அதிலும் கூட இன்னும் வந்து 20,000 காலி பணியிடங்கள் இருக்கு என்று சொல்லும்போது காவலர்கள் இல்லை என்றால் காவல்துறை எப்படி செயல்படும் என்ற கேள்வி இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் குறைவா அதிகமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். காவல்துறையினுடைய மானிய கோரிக்கை இன்று சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது பற்றிய விரிவான விவாதத்திற்கு தான் போயிட்டு இருக்கோம். திரு சித்தனன் அவர்கள்ட்ட முன்வைக்க விரும்புகிற விஷயம், காவல்துறையினருடைய செயல்பாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிகாரிகள் இல்ல லோவர் லெவல்ல இருக்கிறவர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கிறதா? இதற்கு முன்னாடி திரு முருகேஷ் அவர்கள் கூட குறிப்பிட்டாரு, இன்னமும் கூட ஆர்டர்லி முறை இருக்கிறதா, இன்னமும் கூட வந்து கான்ஸ்டபிள்ஸ்லாம் உயர் அதிகாரிகளுடைய வந்து வீட்டு வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து அவங்க தள்ளப்படுறாங்களா அப்படின்னு. இதற்கு வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும், எஸ். பட் முதல் குற்றம் வந்து அதிகாரிகள் மேல இருக்கு அப்படின்னு தானே பார்க்கணும். ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு சங்கம் இருக்கு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அனைத்து தரப்பினான வசதிகளும் கொடுக்கப்படுது, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தான் பெரிய கார் கொடுக்கப்படுது, எல்லா வசதியும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கு. ஆனா அவங்க வந்து அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையினரை எப்படி நடத்துறாங்கன்றது கேள்விக்குள்ளாகி இருக்க. காவல்துறையில் வந்து நீங்க சொன்ன மாதிரி உயர்நிலை அலுவலர்கள், சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் அல்ல கான்ஸ்டபிள் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. காவல்துறையும் நீங்கள் மிலிட்ரியும் பார்த்தீங்கன்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ். இது வந்து இங்கே ஹைரார்கி ஸ்ட்ரக்சர்லாம் இருந்து தான் செய்யணும். கமாண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்தால் தான் வந்து எதுவுமே வேலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும்.
நீங்க வந்து இந்த ஆர்டர்லி முறை வைக்கிறாங்க, போலீசிங் ஒர்க் யூஸ் பண்ணாம பண்ணாங்க சொல்லிட்டு இதை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து பேன் பண்ணியாச்சு, நம்ம ப்ரொஹிபிட் பண்ணியாச்சு. கவர்மெண்ட் பல்வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு வேதனைக்குரிய விஷயம் தான். அதை வந்து அதிகாரிகள் அப்பப்போ வந்து செக் பண்றாங்க. நிறைய போலீஸ் அதிகாரிகள்லாம் வந்து பார்த்துட்டு பரேட் அப்படின்னு வெள்ளிக்கிழமைக்கு பரேட் வைப்பாங்க. அது வைக்கும்போது இவங்க யார் எங்க இருக்கிறாங்க, இவங்க ஏன் பரேடு வரல, இது வரல அப்படின்னு செக்அப் பண்ணி உடனே பனிஷ் பண்றாங்க, அது மெமோ கொடுக்குறாங்க, எல்லாமே பண்றாங்க. அதையும் மீறி சில இடங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. இதை வந்து முன்னாடி 100% ஆர்டர்லி முறை இருந்தால் இப்போ வந்து ஒரு 10% 5% கண்டும் காணாம போயிட்டு இருக்கிறது. இதுவும் கண்டிப்பாக ஒழிக்கப்பட வேண்டும். காவல்துறையில் ஆல்ரெடி பற்றாக்குறை இருக்கும்போது கண்டிப்பா இருக்குது, இல்ல நான் சொல்ல வரல, நான் மறுக்கல. அந்த 10% ஆர்டர்லி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும். இது அன்ஆத்தரைஸ்டு தான், இது இல்லீகல் தான். அப்படி யாராவது ஆர்டர்லி முறை வச்சிருந்தாங்கன்னா அவங்க சேல் சட்டத்தை முதல்ல காவல்துறையினரே பின்பற்றல அப்படின்னா அப்ப நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய 8 மணி நேரம் மேல பணி செய்யறதோ இல்ல வந்து விடுமுறை எடுக்காமல் பணி செய்வதோ, இன்னைக்கு வந்து சம்பளத்தை வந்து குறைவா வாங்கிட்டு வந்து அதிகமான பணிச்சுமையில் ஈடுபடுவதோ, இது எல்லாமே 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட காவலர்கள்ன்றத நம்ம மறந்துட முடியாது. ரியல் போலீசிங் ஹேப்பன்ஸ் இன் தி செகண்ட் அண்ட் தேர்ட் லெவல்ங்கறத நம்ம மறக்க முடியுமா? அப்போ அவர்கள் காவல்துறைக்குள்ளேயே சரியாக நடத்தப்படல. என்ன விஷயம்னா நிறைய காவல்துறையில கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா வேலை செய்யாம கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கலாம், இல்ல மஃப்டில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஆப் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஆபீஸ்ல அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க, அந்த மாதிரி போய் அந்த போர்வையில போயிடுறாங்களே தவிர அதனால இது வந்து ரியல் ஆர்டர்லி முறை அந்த காலத்துல மாதிரி அடிமை முறை மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்லாம் நிச்சயமா கிடையவே கிடையாது. அப்படி யாரும் பண்ணவே முடியாத காலத்துல. நம்பர் 1 ஆர்டர்லி முறை வந்து மிக அதிகமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றுமா இருப்பது வந்து கண்டிப்பா ஒழிக்கப்பட்டு விடும். மேலதிகாரிகள் அதுல முனைப்பாக்குறாங்க, சந்தேகமே இல்லை. ஏன்னா போலீசிங்க்கு நிறைய வேணும். விசிபிள் போலீசிங் பண்ணா லோயர் லெவல் ஆபீசர்ஸ் தான் நிறைய வேணும். இப்ப காவலர்களுக்கு சங்கம் வைக்கலாமா, நிறைய குறைகள் இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்க. நானே குறைகளை பல்வேறு குறைகளை நான் பட்டியலிட்டேன். மிக குறைந்த சம்பளம், மிக அதிகமான வேலைப்பளு, அந்த வேலைப்பளுக்கு உண்டான ஈட்டு தொகை தரதில்லை அதிகமா உள்ளதுக்கு. இப்ப சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆல் கவர்மெண்ட் சர்வன்ஸ் ஹாலிடேஸ் அப்படின்னா அதுக்குள்ள சம்பளம் எங்களுக்கு தரணும், எங்களுக்கு சம்பளம் தரதில்லை. ஆல் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் தீபாவளி பொங்கல் அன்னைக்கு தான் நாங்க காலைல 6 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் போய் உட்கார்ந்து பந்தோபஸ்து செய்ய வேண்டியிருக்கோம். எல்லாரும் நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம்னா, எல்லாரும் நைட்ல நிம்மதியா தூங்கணும்னா, நாங்க நிம்மதியை தொலைச்சு எல்லா ஃபெஸ்டிவலையும் தொலைச்சு நாங்க கஷ்டப்பட்டு நாங்க பண்றோம். நாங்க அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரி தராங்கன்னா இல்ல, அல்லது இந்த மாதிரி பல்வேறு வசதிகள் தராங்களா? இப்போ ரேஷன்லாம் கொடுக்குறத பாத்தீங்கன்னா திடீர்னு ரேஷன் 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ டக்கு நிறுத்திட்டாங்க சொல்லி ஒரு கேள்விப்படுறேன் நான். அவங்க லோயர் லெவல் போலீஸ் ஆஃபீஸர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கானா இல்ல. ஆனால இந்த மாதிரி குறைகளையும் முன்னிட்டு எங்களுக்கு வசதி செஞ்சு தரணும், போலீஸ் போர்ஸை கூட்டணும், சம்பளம் அதிகமா தரணும், படிகளை கூட்டி தரணும், இடர்படி அதிகமா தரணும், உணப்படி தரணும், அதிகமா வேலை செய்யறதுக்கு சம்பளம் தரணும் இப்படின்னு காவலர்கள் அவங்க குறைகளை கேட்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படவே கூடாது. இத மேலதிகாரிகள் கண்டிப்பாக பண்ணணும். ஆனா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது இன்னும் முனைப்பு காட்டி அரசாங்கத்துக்கு இதை எடுத்து சென்று கண்டிப்பா பண்ணணும். ஆனா நீதித்துறையில வந்து சம்பளம் கம்மினா உடனே ஒரு கமிஷன் போட்டு உடனே பண்ணிடுறாங்க. காவல்துறையிலேயே நம்ம காவல்துறை இயக்குனர் லெவல்லையே ஒரு கமிஷன் மாதிரி போட்டு இவங்களே போட்டு இன்டர்னலா ஒரு அதை அப்பப்போ பீரியாடிக்கலா ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தோம்னா காவல்துறை இன்ஸ்பெக்டர், பிடிஓ, தாசில்தார், மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரே சால் இல்ல ஆன் பார் வித் ஈச் அதர் அப்படிதான் இருந்தது. திடீர்னு அவங்களுக்கு வந்து டிஎஸ்பி ரேங்க் கொடுத்து விட்டாங்க மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். ஆனா காவல்துறைக்கு பார்த்தா அப்படி ஒண்ணுமே சம்பளமே இல்லை. அதனால காவல்துறை வந்து ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ். இதுல வந்து யூனியன் என்ற ஒன்றை கொடுத்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக வேலை வாங்க முடியாது. ஓகே, காவல்துறையுடைய காவலர்களை மிகவும் கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நாளைக்கு முக்கியமான பந்தோபஸ்து இருக்குது, இத்தனை பேர் வந்தே ஆகணும், பந்தோபஸ்து காலையில் 8 மணிக்கு வாங்கன்னா இல்ல நாளைக்கு நான் வரல, நான் ஊருக்கு போகணும், உங்களுக்கு லீவு, ஒரு ஃப்ரெண்டை பார்க்கணும், ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. நீங்க எல்லையில போகும்போது பாகிஸ்தான் படம் வர்றாங்க, யாராவது ஒரு எனிமி வர்றாங்கன்னா இல்ல இன்னைக்கு லீவு, இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது வேற விஷயம். சோ சங்கம் வந்து தேவையில்லைன்னு சொல்றாங்க. காவலர்களுக்கு ஒரு டிசிப்ளின் ஃபோர்ஸ் இதுல கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க ஒரு சரியான கேள்வி கேட்டீங்க. காவலர்களுக்கு சங்கம் வேண்டாம் அப்படின்னா up to the rank of ADSP இல்ல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அப்படின்னா சலுகைகள் எல்லாம் உயர் அதிகாரிகளுக்கு, சங்கமும் உயர் அதிகாரிகளுக்கு, குறைகள் யாருக்கு அதிகமா அவங்களுக்கு தான் சங்கம். ஐபிஎஸ் அலுவலர்களுக்கு இணையாக ஆல் இந்தியா சர்வீஸ் ஆபீசர்களுக்கு இணையாக ஸ்டேட் போலீஸ் ஆபீசருக்கு சம்பளம் இல்லை, அவங்களுக்கு சலுகை இல்லை என்பது உண்மை. இப்போ நான் வந்து இப்போ அடையார் டெப்டி கமிஷனர் போலீஸா இருந்தேன். நான் ரிட்டையர் ஆனோம்னா நான் பென்ஷன் வந்து ஒரு 35,000 40,000 தான் வாங்குறேன். அப்படின்னா அதே ரேங்க்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பா 50,000 வாங்குவாங்க. ஒரே வேலை, ஒரே டெசிக்னேஷன், ஆனா சம்பளத்துல பாகுபாடு உண்டு. சொல்றேன் ஐபிஎஸ்க்கு சங்கம் இருக்கலாம், காவல்துறைக்கு காவல்துறைக்கு இருக்க கூடாது அப்படிங்கிறது முரண்பாடாத ஒண்ணுதான். ஆனா ஐபிஎஸ் என்ன சொல்றாங்க, மொத்தமே ஐபிஎஸ்க்கு ஒழிச்சிருங்க, ஐபிஎஸ்க்கு சங்கம் இருக்க கூடாது, வேலை வாங்க முடியாது. கேளுங்க, தமிழ்நாட்டுல 1,00,000 நான் சொன்ன 1,23,561 பேர் போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரென்த் இருக்கு.
இருக்கு அப்படின்னா சாங்ஷன்டு மிஞ்சி போனா எஸ்பியில் ஆரம்பிச்சு டிஜிபி வரைக்கும் மிஞ்சி போனோம்னா ஒரு 400 பேர் இருப்பாங்க. 350 பேர் தான், அவ்வளவு அதுக்கு இல்ல. ஆனா உயர் அந்த 350 ஒரு 300-350 பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால அவங்க டிசிப்ளின்டா பிஹேவ் பண்றாங்க, அவங்களால ஒன்னும் பிரச்சனை வரல. சோ கீழமை நிலையில் உள்ளவங்க ஒரு உணர்ச்சிக்கு அடிமைப்பட்டு உணர்ச்சியில உந்துதப்பட்டு ஏதாவது ஒரு பண்ணிடக்கூடாது. திடீர்னு ஆர்ம்ஸ் கொடுத்துருக்கு, துப்பாக்கி கொடுத்துருக்கு, துப்பாக்கி எடுத்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா 3 ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கி எல்லாம் கீழே போட்டு ஒரு நாளைக்கு வேலை செய்ய முடியும்னா எத்தனை கிரைம் நடக்கும் நாளைக்கு நாட்டுல மிகப்பெரிய கயாஸ் ஏற்பட்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இன்றி ஏற்படும். ஒரு 300 பேர்னால ஒன்னும் ஆக போறது இல்ல. ஆனா 1,25,000 பேர் பண்ணிட்டு ரொம்ப தப்பு. சங்கமா உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் சங்க வைக்க வேண்டிய கோரிக்கை எழக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் விடக்கூடாது. ரைட். திரு முருகேஸ்வர்கிட்ட சுருக்கமா இந்த சங்கம் விஷயமா குறித்து காவல்துறையினருக்கு ஒரு சங்கம் இருந்தா அவர்களுடைய குறைகளை சொல்லி இன்னும் உங்களுக்கு போலீசிங் பெட்டர் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது திரு சித்தனன் அவர்கள் சொல்வது போல அவர்கள் வந்து வேலை செய்யாமல் இருப்பதற்கான ஒரு காரணமாகிரும் அப்படின்னு நினைக்கிறேன்? நான் அதுக்கு பதில் சொல்றதுக்கு முதல்ல சார் சொன்னதுக்கு ஒரு 2 பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சார் சொன்னார் ஒரு 10% இடத்துல இந்த மாதிரி வந்து ஆர்டர்லி முறை இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு பொதுமக்கள் மத்தியில் 10% குற்றவாளிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த போலீஸ் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் இடத்துலயே 10% குற்றங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு வந்து நல்லா தெளிவாக போட்டு காமிச்சிருது. ரெண்டாவது விஷயத்துல பாத்தீங்கன்னா அதே இதில் திருப்பி சொல்றேன், அபியூஸும் குற்றம் தானே. இல்ல நாட் ப்ரோஹிபிட்டட் பை எனி லா. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அது வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கலாம், அவங்க எடுக்கலாம். இல்ல அது எப்படி பண்ண முடியும்? குற்றம் இல்ல, ஆர்டர்லி முறை ஒளிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஆர்டர்லி முறை என்பது வேற. நீங்க தான் சொல்றீங்க அவங்களுக்கு போலீஸ் வேலை செய்யவே நேரம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல அது தடுக்கப்பட வேண்டும், கண்டிப்பா களையப்பட வேண்டும் என்று தான் சொன்னேன் நான். இல்ல ஆர்டர்லி முறைங்கிறது தடை செய்யப்பட்டது தமிழ்நாட்டுல அப்படின்னா அது மீறது குற்றம் தானே. குற்றம் இல்லை. ரெண்டாவது இல்ல அவர் வந்து கான்டக்ட் ரூல்ஸ் வயலேஷன். ஆமா லீகலி நீங்க குற்றம் இல்லைன்னு சொல்றீங்க, அவர் அது ஒரு தவறுன்னு சொல்றாரு. தவறு எஸ். இரண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுருக்கமான பிரேக் எடுங்க. ரைட். இரண்டாவது பாயிண்ட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சார் சொன்னாரு இப்போ வந்து 350 பேர்கிட்ட வந்து சங்கம் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு எல்லாம் சங்கம் வேண்டிய இல்லை. 350 பேர் தான் அந்த மிச்சம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த 350 பேர் தான் மற்ற இருக்கிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாங்க. அப்ப இவங்ககிட்டயும் ஆயுதம் இருக்கு, அவங்ககிட்டயும் ஆயுதம் இருக்கு. அந்த மிச்சம் இருக்க ஆயுதத்தை வச்சிருக்கவங்க கண்ட்ரோல் பண்ற யாரு? இந்த 350 பேர். அவங்க சங்கம் வச்சுக்கலாங்கிறது எந்த வகையில்? ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நம்ம மேலும் பல கேள்விகளை எழுப்ப வேண்டியிருக்கிறது. போலீஸ் உயர் அதிகாரிகள் குறித்து பேசும்போது சமீபத்தில் வெளியாகி இருந்த ஊடகங்களில் வெளியாகி இருந்த செய்திகளை பார்த்தோம் என்றால் இந்த குட்கா விவகாரத்தில் முக்கியமான போலீஸ் உயர் அதிகாரிகளுடைய பெயர் இடம்பெற்று அவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது என்ற புகார் எழுந்தது. அதில் அதே அதிகாரி மீண்டும் தமிழகத்தின் டிஜிபியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுல ஒரு பிரிலிமினரி இன்கொயரியாவது செய்யப்பட்டிருக்க வேண்டுமா? அதே அதிகாரி மீண்டும் டிஜிபியாக நியமிக்கப்பட்டிருக்கலாமா? அரசாங்கம் செய்தது சரியா என்ற கேள்வி ஒரு புறம் இருக்க, உயர் அதிகாரிகள் மீது இது போன்ற பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இது காவல்துறைக்கு ஒட்டுமொத்தமான இழுக்கு என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா? அதிமுக ஆட்சியில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதா, குறைந்திருக்கிறதா, காவலர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதிமுக அம்மானியை சேர்ந்த கர்நாடக மாநில செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள் நம்மிடையே தற்போது இணைந்திருக்கிறார். கேட்க நினைக்கிற கேள்வி, தமிழ்நாட்டில் 2017 தற்போது இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிலவரம் படி 19,000 காவலர் கிட்டத்தட்ட 20,000 காவலர் பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. 90% காவலர்கள் தமிழ்நாட்டில் 8 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்க. காவலர்களுடைய சம்பளம் எந்த அளவுக்கு இருக்கிறது, அவர்களுக்கான சலுகைகள் எந்த அளவுக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கூட சித்தனன் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார். இவ்வளவு பிரஷர்ஸ் இருக்கும்போது இதை தாண்டி பொலிட்டிக்கல் பிரஷர்ஸ், ஹையர் அதிகாரிகளுடைய பிரஷர்ஸ், இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த 19,000ல 17,000 காலி பணியிடங்கள் வந்து கீழ்மட்ட ஹெட் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்க வேண்டிய இடங்கள். அடிப்படையா மக்களிடம் நேரடியில தொடர்பில் இருக்கக்கூடிய போலீசார்களிட இவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்ததுன்னா சட்டம் ஒழுங்கை எப்படி அரசாங்கம் சீரா வச்சிருக்கும்? வணக்கம் அசோகா. 1,21,215 நம்முடைய ஸ்ட்ரென்த், தமிழ்நாடினுடைய ஸ்ட்ரென்த், டோட்டல் ஸ்ட்ரென்த். அதுல நீங்க சொல்ற மாதிரி ஒரு 19,000 and odd வேக்கன்ட் இருக்கு. அதை இல்லைன்னு சொல்லல. பட் கம்பேரிட்டிவ் அதர் ஸ்டேட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இங்க தமிழகத்தில் வந்து நமக்கு வந்து குற்றங்கள் மற்ற நடவடிக்கைகள் குறைந்திருக்கிறது, கம்மியா இருக்கு. அதுக்கு நான் வந்து காரணத்தை சொல்லணும்னா, அம்மா ரூலிங் வந்து எப்பயுமே ரொம்ப லா அண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. எல்லாருக்கும் தெரியும். இப்ப சார் பேசிட்டு இருக்காரு, தெரியும். இந்த அம்மா இருக்கும் பொழுது இந்த ஆட்சியில இப்பயும் சரி உள்ள போய் டாமினேஷன் பண்ண முடியாது. உள்ள போய் நான் ஒரு ஏடிஎம்கே செக்ரட்டரி இல்ல அவர் அதிமுக செயலாளர் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி முந்தைய ஆட்சி காலம் போலலாம் நம்ம போய் உட்கார்ந்து அதையெல்லாம் பண்ண முடியாது.
அப்படி ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது நம்ம மேலேயே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி தான் அம்மாவுடைய சட்டம் பிரஷர் இருந்தோம். 20,000 காலி பணியிடங்கள் இருந்தோம், 8 மணி நேரத்துக்கு மேல டியூட்டி இருந்தோம், எல்லாம் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பந்தோபஸ்த் டியூட்டி இருந்தோம், இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம். நீங்க சொல்வது போல மற்ற மாநிலங்களை காட்டும் குற்றங்கள் குறைவா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னா அதற்கான கிரெடிட் களத்துல வேலை செய்யற காவலர்களுக்கு போகணுமா, அரசாங்கத்துக்கு போகணுமா? நிச்சயமா எனக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது. காவல்துறையில் இருக்கின்ற கடைசி கடைநிலை ஊழியர் கான்ஸ்டபிள் அவரு கூட வார்ம் சல்யூட்டேஷன் டு ஹிம். பிகாஸ் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கடமை உணர்வு பாராட்ட வேண்டியிருக்கிறது. அதை நான் கைதாவே சொல்றேன். அந்த கிரெடிட் கோஸ் டு ஒன்லி போலீஸ். அதை போய் அதை பெருமையா எடுத்துட்டு இப்போ இங்க போலீஸ்ல ஓவரா பேசுறதா அசோகா இந்த ஐபிஎஸ் டாமினேஷன் நிறைய இருக்கு. ஐபிஎஸ் டாமினேஷனால நிறைய போலீஸ் அதிகாரிகள் அதிகமான அதிகாரிகள் பல கஷ்டத்தில் இருப்பாங்க. உதாரணத்துக்கு ட்ரெயின் படிச்சீங்க யாருக்கு தெரியும், ட்ரெயின் டியூட்டி பண்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணா அதுக்கு திரும்பி பாத்தீங்கன்னா பேர் இருக்காது. திரு புகழேந்தி, நான் திரும்ப உங்கள்கிட்ட வரேன். எங்களுடைய இணைப்புல சில பிரச்சனை இருக்கு. நம்ம திரும்ப அதை சரி செஞ்சுட்டு திரும்ப உங்கள்கிட்ட பல கேள்விகளை கேட்கிறேன். திரு சித்தனன் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புறேன். இந்த காவல்துறையினருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மிக உயர்ந்த காவல் அதிகாரி மீதே ஊழல் புகார்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வெளிப்படையா அது ஊடகங்கள்ல பேசப்படுது அப்படின்னு சொல்லும்போது, இது போன்ற விஷயங்களும் காவல்துறையில சீர்திருத்தங்களுக்கான தேவை. இன்னைக்கு காவல்துறையோட ஹையஸ்ட் டிஜிபி ரேங்க்ல இருக்கிறவர் மேல ஒரு ஊழல் புகார் அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த காவல்துறைக்கே ஒரு பிளாக் மார்க் அப்படின்னு பார்க்க முடியும். இதுல என்ன எவிடன்ஸ், ரிலையபிள் எவிடன்ஸ் அல்லது பிரமேய ஃபேசி எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன ஸ்டேட்மெண்ட் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ஆர் இன்கம் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ரீட் பண்ணுவாங்க கொடுத்துருக்காங்க என்னன்னு யாருக்கும் தெரியாம நம்ம பேச முடியாது. இப்போ 2014 உச்சநீதிமன்றம் லலிதகுமாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லயே என்ன சொன்னாங்க அப்படின்னா 1978 அரசு ஊழியர் அல்லது ஒரு பொது ஊழியருக்கு எதிராக ஒரு ஊழல் குற்றச்சாட்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது காக்னிசபிள் ஆஃபென்ஸா இருந்தா கூட ஷால் ரிஜிஸ்டர் கேஸ் அப்படிங்கறத 154 சிஆர்பிசி சொல்லுது. ஆனால் ஒரு அரசாங்க ஊழியர் அல்லது ஒரு பொது ஊழியருக்கு எதிராக ஒரு வழக்கு இந்த மாதிரி ஊழல் வழக்கு குற்றச்சாட்டு சொன்னா ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணி பிரமா ஃபேஸ் கேஸ் இருந்தால் மட்டும்தான் வழக்கு பேச வேண்டும். இல்லைன்னா எல்லாமே டிமாரலைஸ் ஆயிருவாங்க, வழக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். ஆனா இப்ப லலிதகுமாரி கேஸ்ல ஒரு 5 இன்சிடென்ட் கொடுத்து இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அல்லது கணவன் மனைவி குடும்ப தகராறு அல்லது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ், கமர்ஷியல் கிரைம்ஸ் அல்லது 3 மாதங்களுக்கும் அதிகமா டிலே உள்ள ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்தா உடனே வழக்கு பதிவு வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணி 14 days கழிச்சு பண்ணலாம் இருக்கு. இப்பவும் நமக்கு ஊடகங்கள் செய்தியை பார்த்தோம்னா ஒரு டிவிஎஸ் என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்காங்க, பிரமா ஃபேசி இருக்கா இல்லையான்னு பாக்கிறதுக்கு ஒரு பிரிலிமினரி என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்காங்க சொல்றாங்க. சோ இப்போ ஊடகங்கள்ல பொதுவா சென்சேஷனலைஸ் பண்றதுக்காக வேண்டி அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு சொல்லி தகுந்த ஆதாரம் கான்கிரீட் எவிடன்ஸ் இருந்தா கண்டிப்பா யாரு மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கவே முடியாது. ஊடகங்களுடைய ஹேஷிங்களை வச்சுட்டு ஏதாவது ஒரு ஆதாரம் எல்லாம் செய்திகளை வச்சுட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது. விசாரணை நடந்து கொண்டு சொல்றாங்க. அதனால தேவையில்லாம கற்பிக்க கூடாது. ரைட். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக நினைக்கிறேன். ஒரு காவல்துறையுடைய மிக உயர்ந்த அதிகாரி மீது ஒரு ஊழல் புகார் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது திரு சித்தனன் அவர்கள் சொல்வது போல ஒரு என்கொயரி நடத்தப்பட்டு அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்கத்தக்க விஷயம், ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஆனா அவருக்கு பணி நீட்டிப்பு தொடர்ந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் அவருக்கே கொடுக்கப்படுதுன்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் அவர் பணியிலிருந்து அகற்றி வைக்கப்பட வேண்டும். எப்படி தலைமைச் செயலர் திரு ராமமோகன் ராவ் அவருக்கு ஒரு சஸ்பென்ஷன்ல வைக்கப்பட்டாரோ அது போன்ற விஷயங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எதிர்க்கட்சிகள் மூலமாக எழுப்பப்படுகிறது. இப்போ சார் சொன்னதை நான் கேட்டுட்டே இருந்தேன். அதாவது குற்றம் சுமத்தப்படுகிறது, இட் மஸ்ட் பி ப்ரூவ்டு. அதை நிரூபிக்கப்பட வேண்டும். குற்றம் சுமத்தப்பட்ட உடனேயே இதுல தப்பு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சமாவது ஒரு எவிடன்ஸ் வேணும். ஒரு குற்றத்தை சொல்லி இருக்கிறார்கள், உயர்ந்த பதவியில் இருக்கின்ற டிஜிபி மேலே அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய கடமை, அதை அவர் இல்லை என்று சொல்ல வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதை அவர் நிரூபிப்பார். ஆகவே அது பொய்யான குற்றச்சாட்டாக இருக்கும் பொழுது அவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. இல்லங்க, திரு ராமமோகன் ராவ் அவர்கள் ஏன் பணி கொடுக்காம வைக்கப்பட்டிருந்தாரு? கொஞ்ச நாளைக்கு புகார் இருந்தது அப்படிங்கறதுனால தானே. அவர் மேல நிரூபிக்கப்படல, இது வரைக்கும் நிரூபிக்கப்படல.
இல்ல இல்ல அது வந்து உங்களுக்கு வந்து டிஃபரண்ட் கேஸ். மிஸ்டர் டி.கே. ராஜேந்திரன் மேல ஒன்னும் ரைடு நடக்கல. ஓ அவங்க மேல ரைடு நடந்தது அசோகா என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப ஒருத்தர் மேல ரைடு நடந்ததாங்க. ஒருத்தர் மேல ரைடு நடந்தா அவர் பணியில இருந்து தற்காலிகமாக நீக்க வைக்கப்பட வேண்டும் அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல 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 தப்பு. அது கூட தப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி தலைமைச் செயலகத்தில் போய் தேவையில்லாம ஒரு ரைட பண்ணாங்க. அங்க இருக்க சீஃப் செக்ரட்டரி மேல ரைடு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா சீஃப் மினிஸ்டர் அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கப்பயே போய் அந்த ரைடு நடந்தது. அது வந்து அப்ரிஷியேட் பண்ற விஷயமே கிடையாது. தேவையில்லாம ஒரு ரைட பண்ணி ராம்மோகன் ராவ் என்கின்ற நபரிடம் ஒரு அதிகாரியிடம் ஒரு சிறந்த ஒரு அதிகாரியிடம் எதையுமே கைப்பற்றினதா சொல்லவே இல்லை. தள்ளி வைக்கப்பட்டாரு. அப்போ வந்து இவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் மேல டிஜிபி மேல அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை திரு ராம்மோகன் ராவ் அவர்கள் மேல இல்லையா தமிழக அரசாங்கத்துக்கு? இல்ல ஒன்னும் தப்பா நடந்தல. என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய போலீஸ் ஆபீசர்ஸ் கூட அபைன்ஸ்ல பெண்டிங் வச்சு அதுக்கு பின்னாடி போஸ்ட் கொடுக்கிறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. ஆகவே அதை வந்து தப்பா சொல்ல முடியாது. பெண்டிங் வச்சாங்க மறுபடியும் கொடுத்துட்டாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா நீங்க ஒண்ணு கவனிக்கணும், எதையோ பிடிச்சாங்க எதோ கொடுக்க போறாங்கன்னு சொல்லி இன்கம் டாக்ஸ் சொல்லிட்டு ஒண்ணுமே கொடுக்கலையே. அது வரைக்கும் ஏதோ பிடிச்சிருக்கோம் கோடிக்கணக்கில் இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொன்ன இன்கம் டாக்ஸ் அவர் நாட் சப்மிட்டட் எனிதிங். எதையுமே கொடுக்க முடியல இன்கம் டாக்ஸால. அதுக்கு பின்னாடி அவரை வந்து பெண்டிங் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஓகே, அது இன்வெஸ்டிகேஷன் வந்து இன்கம் டாக்ஸ் ஓட அடுத்த கட்டத்துக்கு நகரல அப்படிங்கிறது உங்களோட பார்வையை நான் எடுத்துக்கிறேன். ஆனா இன்னைக்கு தமிழக காவல்துறை நிலை பற்றி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு சட்டமன்றத்திலும் கூட குறிப்பிட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ராமஜெயம் வழக்கிலிருந்து விஷ்ணுபிரியா அவர்களுடைய வழக்கிலிருந்து கொடநாடுல நடந்து கொண்டிருக்கக்கூடிய மர்மமான மரணங்கள்ல இருந்து பல்வேறு விஷயங்கள்ல துப்பு துலக்க முடியவில்லை. இதுல வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. காவல்துறை சரியாக செயல்பட்டு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. 2015-16 மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து 50 கோடி ரூபாய்க்கு மேல காவல்துறை மாடர்னைசேஷன் என்பதற்காக ஒதுக்கப்பட்டது. அதுல பயன்படுத்தப்பட்ட நிதி 0. அவர்களுக்கு அடுத்த கட்ட டெக்னாலஜி அடுத்த கட்ட விஷயங்கள் அவங்க அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷனுக்கான புதிய தொழில்நுட்பங்கள் இதெல்லாம் வந்து செய்ய வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? இல்ல நிச்சயமாக சில குளறுபடிகள் தவறு இருப்பதையெல்லாம் இல்லை என்று சொல்லி எல்லாம் ஆர்கியூ பண்ண முடியாது. இப்போ பாருங்க அவர் சொன்ன மாதிரி 6.5 crores to 7 crores இந்த ஸ்ட்ரெங்த்துக்கு வெறும் 1,20,000 போலீஸ், அதிலே ஷார்டேஜ் ஆஃப் 19,000 போலீஸ் 1,21,212 வருது. இதுல பாருங்க அப்பாயிண்ட் பண்ண வேண்டியது மாநில அரசாங்கம் சார். இல்ல பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தடவையும். இது இன்னைக்குதான் வந்து பெண்டிங் நிக்குதுன்னு இல்ல. அவரை சாரையே கேளுங்க. இது போலீஸ் தொடங்கி இது 150 வருஷ காலங்கள்ல நீங்க எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு ஷார்டேஜ் இருந்துகிட்டே இருக்கு. நம்மளோட மொத்த பட்ஜெட்ல காவல்துறைக்கு ஒதுக்குறது 3%, அதுலயும் ட்ரைனிங்க்கு கொடுக்கிறது 0.2%. மாடர்னைசேஷனுக்கு 20 கோடி, மாடர்னைசேஷனுக்கு 20 கோடி மாநில அரசாங்கமே ஒதுக்குது. ஆனா மாநில அரசாங்கமே அந்த தொகையை செலவு செய்யல. மத்திய அரசாங்கம் கொடுத்த 30 கோடியும் செலவு செய்யல. இப்ப காவல்துறை எப்படி முன்னேறும்? இல்ல இந்த வழக்குகளை எப்படி விரைவா இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்ல அதுல வந்து எனக்கு வேறுபட்ட கருத்து இல்லை. இது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். அதான் நான் முதல்ல சொன்னேன். வீடியோ கட் ஆயிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அது சொல்ல ஆளுங்கட்சியே சொல்லலாமா? அதை செஞ்சிருக்கிறவங்க செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க நீங்க தானே சார். இல்ல 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 நான் வந்து சில தவறுகள் நடக்கும்போது அதை ஆர்கியூ பண்றதுக்காக வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா வேற வேற இலாக்கா இருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். இங்க போலீஸ் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எந்த நிலையில இருக்கிறார்கள், சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறாங்கன்னு தெரியும். இதுல வேலை செய்யாத பல போலீஸ் ஆபீசர்லாம் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது ஐபிஎஸ் டாமினேஷன் எப்பயுமே இங்க இருக்கும். ஆகவே இந்த போலீஸ் காவல்துறை எடுத்துட்டீங்கன்னா உழைக்கிறவனுக்கு எப்பயுமே மேல வர முடியாத சூழ்நிலைகள் கூட இருக்கு. எத்தனையோ ஃபைல்ல மாட்டிக்கிட்டு கடைசி நாள் அன்னைக்கு இல்ல ஒரு நாள் கூட வாரத்துல விடுப்பு எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லா விஷயங்களையும் நீங்களே ஏற்கறீங்க அப்படின்னும் போது காவல்துறையினருக்கு ஒரு சங்கம் வேணும்னு கேக்குறாங்க. அதை அனுமதிக்கலாமே? அப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நீங்களும் ஏற்கறீங்க. அவங்களுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு சங்கம் இருந்தாங்க. இப்ப நீங்க கேரளாவை எடுத்துட்டீங்கன்னா கேரளாவுல சங்கம் இருக்கு. ஆமா, they have their own association in Kerala. ஆமா, பட் என்ன வேற ஸ்டேட்ல இல்ல. ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்னுடைய கண்ணால பாத்திருக்கேன். கடைசி நாள் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது கண்ணுல தண்ணி விட்டு போன போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. இது ஏடிஎம்கே கவர்மெண்ட் மாத்திரம் இல்ல, காலங்கள் சொல்லியிருக்கு. எத்தனையோ கவர்மெண்ட்ல முந்தைய டிஎம்கே அரசுலயும் சரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரொமோஷன் கூட கிடைக்காது அசோகா. அந்த ப்ரொமோஷனை வாங்க முடியாம வருமான்னு நினைப்பாங்க. எங்களுக்கு டிவிஎஸ்சி அம்மா கேஸ் பார்த்த டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன்ல
அதனுடைய அதிகாரியா இருந்த சம்பந்தம்ன்றவர் அவருடைய பதவி உயர்வு கிடைக்கல, வருத்தப்பட்டு இங்கிருந்து வெளியே போனார். ஆகவே இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவுகிறது என்பதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இதெல்லாம் சரி செய்யப்படும். ஒரு உதாரணத்துக்கு சொல் இல்ல சங்கம் தேவைன்றதுக்கு விஷயத்துக்கு நான் வரல. ஆனா இவர்களது பிரச்சனைகளை எடுத்து சொல்ல, பிரச்சனைகளை நீங்களும் எடுத்து சொல்றீங்க, எடுத்து சொல்வாரு, முருகேஷ் அவர்களும் எடுத்து சொல்வாரு, நம்ம எல்லாருமே பிரச்சனைகளை எடுத்து சொல்லுவோம். ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குல்ல. ஆமா இல்ல டெஃபினட்டா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்று சொல்லக்கூடியது நம்ம வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு 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 கமிட்டியை ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் செய்யணும்னு சொல்லி ஒரு ஒரு ஐடியா இருக்கிறது தப்பு இல்ல. அதே நேரத்தில் சங்கம் எல்லாத்தையும் கையில கொடுத்தோம்னா அது சில நேரத்தில் விபரீதமா போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப 752 பேரு கேரளால என்ன நான் வரேன் இல்ல கேரளால விபரீதம்னா கேரளால சட்டன் ரூல்ஸ் ஃப்ரேம் அவரை கேளுங்க சொல்லுவார் சார. அதுபடிதான் கேரளா போலீஸ் நடந்துக்க முடியும். அதே போல ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணி நாமளும் கொடுப்போம். எஸ் இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு காவலருக்கு ஒரு குறை அப்படின்னு சொன்னா ஒரு கான்ஸ்டபிள், ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ லெவல்ல இருக்கிறவங்கள அவங்கள உயர் அதிகாரிகளோட பிரச்சனை இருக்குது, அவர்கள் சரியாக நடத்தப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னா யார்கிட்ட அவங்க புகார் தெரிவிக்க முடியும்? எப்படி அவர்களுடைய குறைகளை அவங்க எடுத்து சொல்ல முடியும்? திரும்ப அதே உயர் அதிகாரிட்ட புகார் தெரிவிக்க முடியும்? இல்ல we have the home minister, home minister இருக்காங்க, அங்க வந்து டிஜிபி இருக்காங்க, அதர் ஆபீசர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுக்கலாம். தடைபடும் பொழுது நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரணும். அம்மா இருக்கும் பொழுது இதை சீரியஸா டிஸ்கஸ் பண்ணாங்க. ஒரு அசோசியேஷன் பர்மிஷன் கொடுக்கலாமான்னு கூட ஒரு கட்டத்தில் கேபினெட்லயே கேட்டு பண்ணிருக்காங்க. அம்மா நான் இல்லைன்னு சொல்லல. 752 போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னைக்கு இந்தியா பூரா அப்ரிஷியேட் பண்றா. வீரப்பனுடைய STF வீரப்பனை மிஷன் கம்ப்ளீட்டட் கொன்ன பொழுது 752 பேரும் ஒரு வித்தின் 24 hours கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு கொடுத்து ரிவார்டு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணது இந்த அரசு அம்மா. ஆகவே இப்படிப்பட்ட காவலர்கள் இருக்கின்ற பிரச்சனைகளை கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஒரு அசோசியேஷன் இல்ல, இப்போ ஒரு நீங்க சொல்ற மாதிரி அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணி இவங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும்ன்றது அவசியம் இல்ல. ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி ஒரு 4-5 பேரை ஃபார்ம் பண்ணி அவங்க மூலியமா தெரிஞ்சிட்டு அவருடைய குறைகள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். ஆனா ரொம்ப கஷ்டப்படுற போலீஸ் இருக்காங்கன்றதுல எனக்கு கருத்து வேறுபாடே கிடையாது. அதாவது இந்த போலீஸ் படுற கஷ்டத்தை நம்ம சொல்ல ஒண்ணா துன்பங்களையும் தூரங்களையும் காவல்துறை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் வருங்காலத்திலே இப்பொழுது இருக்கின்ற முதலமைச்சர் அம்மா அவர்களால் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், அவர் கையில தான் ஹோம் இருக்கு, அவரும் இது யோசனை செய்து நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பார்கள். காவல்துறைக்கு சாதகமாக அம்மா போல நடந்து கொள்வார்கள் என்கின்ற உத்தரவாதத்தை நிச்சயமாக நான் தருகிறேன், சந்தேகமே இல்லை. ரைட். கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி தான் இருந்திருக்கு, அதை தொடர்ந்து தான் இப்ப 20,000 பணியிடங்கள் காலியா இருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு முருகேசன், உங்களுடைய இறுதியான பார்வை பெறுவது. போலீஸ் சங்கம் வைக்கணும், ரொம்ப சுருக்கமா போலீஸ் சங்கம் வைக்கணும் அப்படின்னு வந்தது ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. இன்னைக்கு வந்து ரோட்டில் வந்து போலீஸ் குடும்பங்கள் வந்து போராடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு துரதிர்ஷ்டம், தமிழ்நாட்டுக்கு வந்து துரதிர்ஷ்டம் தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐயா சொல்கிறாரு எனக்கு மேலே இருக்க வேண்டிய தப்பு, எனக்கு மேலே இருக்காத ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லும்போது போய் மினிஸ்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு கான்ஸ்டபிளும் போய் மினிஸ்டர் வீட்டு முன்னாடி கதவை தட்டி நிற்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கான ஒரு அமைப்பை இவங்க உருவாக்காமல், அந்த குறைகளை தீர்க்கறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்காமல் இந்த பிரச்சனை எப்பயுமே தீராது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாகாது. சரி சித்தனன், உங்களுடைய இறுதியான பார்வை. தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப சிறப்பாக பணிபுரிஞ்சிட்டு இருக்கு. பட் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து என்னைக்குமே காவல்துறை வந்து கண்டிப்பாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் வந்து ஒரு பாலிட்டிஷியன் தான் இருக்க முடியும், சீஃப் மினிஸ்டர் தான் இருக்க முடியும். கண்டிப்பாக இம்பார்ஷியல் போலீசிங் பண்ணணும், ரொம்ப ஒரு ஃபியர்லெஸ் போலீசிங் நல்லா பண்ணணும் அப்படின்னா, எஃபெக்டிவ் போலீசிங் பண்ணணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 2009 சொன்னாங்க, டிடெக்ட் பண்ணாங்க. பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கேஸ்ல ஒரு 7 கமாண்ட்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல ஒரு செக்யூரிட்டி கமிஷன், போலீஸ் அக்கௌண்டபிலிட்டி கமிட்டி, போலீஸ் எஸ்டாபிலிட்டி கமிஷன் கட்டெல்லாம் போட்டுனாங்க. ரொம்ப அக்கௌண்டபிலிட்டி வேணும், கம்ப்ளைண்ட் வந்தாங்கன்னா யாரால சேர்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர் உட்பட சில கமிட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்கலாம் சொன்னாங்க. பட் அதெல்லாம் வந்து அகில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் ஏற்றுக்கல, ஒரு 4-5 ஸ்டேட் தவிர மீதெல்லாம் எடுத்துக்கல. போலீஸ் ஆக்ட், நியூ போலீஸ் ஆக்ட் எனாக்ட் பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் கொண்டு வந்தோம்னா போலீஸுக்கு ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்கும். போலீஸ் பயம் இல்லாமல், அரசியலுக்கு பயப்படாம இம்பார்ஷியலா எஃபெக்டிவா ஒர்க் பண்ண முடியும். இப்போ கூட குற்றங்கள்லாம் ஒழியணும்னா முதல்ல அரசியல் கட்சிகளே முதல்ல ரவுடிகள் அல்ல ஹிஸ்டரி ஷீட்டர்ஸ் அப்படிங்களா முதல்ல ஒதுக்கணும். எந்த ஒரு ஆபீஸ்ல பார்த்தாலும் 25 பேருக்கு தானே செய்றாங்க. இது உண்மைதானே, யதார்த்தம் தானே. அவங்கள போல முன்மாதிரியா இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது, இப்ப நடக்கக்கூடிய இந்த ஹானர் கில்லிங் என்று சொல்லக்கூடிய கௌரவ கொலை அல்லது ஆணவ கொலை, மாதிரி கூலிப்படை கலாச்சாரம், இதெல்லாம் ஒழிக்கணும்னா மகாராஷ்டிரா கண்ட்ரோல் ஆஃப் ஆர்கனைஸ் கிரைம் ஆக்ட் ஒரு நல்ல எஃபெக்டிவ் ஆக்ட் மகாராஷ்டிரா கொண்டு வந்திருக்காங்க.
அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் ஒரு ஆக்ட் நல்ல எஃபெக்டிவா கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், இன்னும் வரல. பிளஸ் ஹானர் கில்லிங் ஆக்ட் அப்படி கொண்டு வரணும். சில போலீஸுக்கு சில பவர்கள்லாம் வந்து யூகேல யுஎஸ் கொடுத்த மாதிரி கொடுத்து பார்ட் ஆஃப் போலீஸ் பார்ட் ஆஃப் தி யூனிஃபார்மே ஒரு லத்தி ஒரு துப்பாக்கி அப்படிங்கலாம் கொண்டு வந்து இன்னும் ரீவார்ம் பண்ணி போலீஸ் இமேஜ் ரொம்ப கூட்டணும். கண்டிப்பாக போலீசார் வந்து பொதுமக்கள்கிட்ட நண்பனாக இருந்து முதல்ல கம்ப்ளைண்ட் வந்த உடனே இன்முகத்தோட வரவேற்று வாங்கினாலே போதும், போலீஸுக்கு மிகப்பெரிய பேர் இருக்கும். அது செய்யறதுக்கு வேண்டிய அனைத்து முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகாரம் இருக்கும்போது எங்களால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியல. ஐயா சொல்ற மாதிரி இன்னும் அதிகாரத்தை நிறைய வழங்கிட்டா நாங்க எப்படி அதிகாரம் நல்ல வேலை செய்தாங்க, உங்களுக்கு பாதுகாப்பு தான் கேட்கறோம், நாங்க எஃபெக்டிவ் ஒர்க் பண்ண தான் கேட்கறோம். திரு புகழேந்தி குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த போலீஸ் ஆல்வேஸ் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட். அது என்னன்னு போலீஸ் வந்து சட்டத்தை கையில் எடுத்தா போலீஸ் தான் கேட்க முடியும். போலீஸ் பிகமே கிங். ஐபிசிலையும் சிஆர்பிசிலையும் போலீஸ் தான் ராஜா. ஆகவே அவங்களால எந்த வழக்கை வேண்டுமானாலும் போட முடியும். சட்டத்தை கையிலே எடுப்பவர்களை தண்டிக்க இருப்பதுதான் காவல்துறை. ஆனால் காவல்துறையே சட்டத்தை மீறி போகின்ற நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலேயும் அரசு வந்து கண்ணு கருத்துமா இருக்கணும். இல்ல சில நேரத்தில் உங்களுக்கு பாருங்க, இப்ப யூனியன் வருது, யூனியன் வரும்போது ஃபேக்டரிலாம் இந்த ஃபேக்டரிலாம் எடுத்து யூனியன் பாத்தீங்கன்னா இப்ப நேரா வந்து ரோட்ல போராடுவாங்க, ஸ்ட்ரைக் நடக்கும். நான் ஓபனா சொல்றேன் அசோகா, ஒரு அரை மணி நேரம் போலீஸ் ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, ஒரு half an hour இந்த நாட்டில் காவல்துறை கடமையை செய்யவில்லை, யாரும் செய்ய மாட்டாங்க. கேரளால யூனியன் இருக்கு சார், கேரளால யூனியன் இருக்கு சார். அங்க கேசஸோட பெண்டன்சி பெர்சன்டேஜ் 13% சார். தமிழ்நாட்டுல யூனியன் இல்ல சார், இங்க 30% சார். வழக்குகள் எங்க அதிகமா தேங்கி இருக்குன்னா தமிழ்நாட்டுல தான். இல்ல கேரளாவுல கேரளா வந்து ஜனத்தொகை கம்மி. கேரளாவுல உங்களுக்கு சொன்ன நான் பெர்சன்டேஜ்ல தான் சொல்றேன். நான் வந்த வழக்குகள் வெர்சஸ் டிஸ்போஸ் ஆன வழக்குகளை தான் சொல்றேன். வந்த வழக்குல எத்தனை எஃப்ஐஆர் ஆகுது, எத்தனை சார்ஜ் ஷீட் ஆகுது, எத்தனை ஃபைனலா டிஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற கணக்குல தான் கேரளால வந்த வழக்குகள்ல 13% தான் பெண்டிங்னு தங்குது. தமிழ்நாட்டுல 30% தங்குது. அங்க யூனியன் இருக்கு, இங்க யூனியன் இருக்கிறதுனால வேலை செய்ய மாட்டாங்கன்ற லாஜிக் எப்படி நான் கேக்குறேன். Please, Vashoga, கிட்டத்தட்ட நம்ம 2 கோடி டிஃபரன்ஸ் இருக்கு. கேரளா தமிழ்நாடு we have more strength. The population, the people population are more in Tamil Nadu than Kerala. நான் சதவிகித அடிப்படையில தான் சொல்றேன். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ண முடியும்? இல்ல சார், நான் சதவிகித அடிப்படையில சொல்றேன். அடிப்படையில பாத்தீங்கன்னா அங்க 100 அங்க 50 வழக்கு வருது, இங்க 100 வழக்கு வருது அப்படினா இங்க 30 வழக்கு தேங்குது, அங்க 50ல 13% தான் தேங்குது. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து people the strength of the people பார்க்கணும், ரெண்டாவது கிரைம் பார்க்கணும், எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். இப்ப நம்ம கொஞ்சம் விசாரிச்சு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க உடனே போடு. இதுல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். இங்க வந்து அங்க வந்து ஏன்னா கேரளாவில இருந்து பாத்தீங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி கிரைம் நடக்கிறதுக்கு அதிகமாக மலை பிரதேசமா இருக்கும், அந்த வழக்குகள் மத்தவங்க வந்து கம்மியா இருக்கும். இங்க தமிழகம் வந்து உங்களுக்கு அப்படி இல்ல. தமிழகத்துல எவ்ரிடே we are facing the problem. So போலீஸ், நான் திரும்பி சொல்றேன், போலீஸுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ், கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகிட்டு இருக்காங்கன்றது எனக்கு சந்தேகமே இல்ல. புரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே நிச்சயமாக அது வந்து அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையாக இருக்கிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டிய நேரம் தான் நேர்களே. நிச்சயமாக காவல்துறையினருக்கு, குறிப்பாக கீழ்நிலையில் வேலை செய்யக்கூடிய கான்ஸ்டபிள், எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள் போன்ற ரேங்க்ல வேலை செய்யக்கூடிய காவல்துறையினருக்கு மிகவும் அதிகமான வேலை பளு இருக்கிறது என்று புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டுகின்றன. கிட்டத்தட்ட 25% நம்மளுடைய காவலர்கள் 10-12 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்கிறார்கள், 90% பேர் 8 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்கிறார்கள் என்று புள்ளி விவரங்களை சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பார்க்கிறோம். இந்தியாவிலேயே அதிகமான காவல் நிலையங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. நம்முடைய காவல்துறை எந்த மற்ற மாநிலங்களுக்கும் மிஞ்சாத அளவிற்கு பல்வேறு விஷயங்கள நம்மளுடைய கிரைம் ரேட், நம்மளுடைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புலயோ சென்னை சேஃபஸ்ட் சிட்டி என்று பல புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. இது போன்ற விஷயங்களை காவல்துறையினர் அவர்களுடைய பணிகளை வந்து ஒரு புறம் சிறப்பாக செய்கிறார்கள் என்ற பெயரையும் தமிழக காவல்துறை பல இடங்களில் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது. அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, பொதுமக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு காவலர்கள் என்ன செய்ய போகிறார்கள், இது இரண்டையும் தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சியில் மற்றொரு தலைப்புடன் சந்திக்கலாம்.